السلام عليكم ورحمة الله وبركاته. நேசத்திற்குரியவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்த அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாசி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் தனது தந்தை, தனது பிள்ளை மற்றும் ஏனைய அனைத்து மக்களையும் விட என்னை அதிகமாக நேசிக்காத வரை அவர் முழுமையான இறை நம்பிக்கையுடையவராக ஆக மாட்டார். அறிவிப்பவர் அனஸ் ரலி. ஆதாரம் சாஹிஹ் அல் புகாரி 15, சாஹிஹ் முஸ்லிம் 69. விளக்கம் இது இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்றை விளக்கும் மிக முக்கியமான நபிமொழியாகும். ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விற்குப் பிறகு அதிகமாக நேசிக்க வேண்டியவர் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நேசம் வெறும் உணர்வாக மட்டும் இருக்கக்கூடாது. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலுக்கு முழுமையாக கீழ்ப்படிவதிலும் அவர்களின் சுன்னாவை பின்பற்றுவதிலும் அது வெளிப்பட வேண்டும். எனவே எந்த ஒரு பழக்கம், மரபு அல்லது நடைமுறை திருக்குர்ஆனுக்கும் உண்மையான நபிமொழிக்கும் முரணாக இருந்தால் ஒரு முஸ்லிம் முன்னுரிமை கொடுக்க வேண்டியது அல்லாஹ்வின் வேதத்திற்கும் அவனது தூதரின் வழிகாட்டுதலுக்குமே ஆகும். பெற்றோர், முன்னோர்கள் அல்லது சமூகத்தின் கருத்துக்கள் மதிப்பிற்குரியவையாக இருந்தாலும் அவை அல்லாஹ்வின் கட்டளைக்கும் அவனது தூதரின் போதனைக்கும் மேலாக இருக்க முடியாது. எனவே நமது நம்பிக்கையும் வணக்க வழிபாடுகளும் வாழ்க்கை முறையும் திருக்குர்ஆனையும் உண்மையான நபிமொழிகளையும் அடிப்படையாகக் கொண்டு அமைய வேண்டும். அதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிப்பதற்கான அடையாளமாகும்.